லேவி புத்திரரின் எண்ணிக்கை. லேவி புத்திரர் தங்கள் பிதாக்களின் வம்சங்களின்படி எண்ணப்படும் போது அவர்களில் 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகள் வரை எல்லாருடைய மொத்த எண்ணிக்கை. லேவி புத்திரர் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தின்படியே மற்றவர்களுடனே எண்ணப்படவில்லை. மாறாக இஸ்ரவேல் புத்திரரில் கற்பந்திறந்து பிறக்கிற முதற்பேறான யாவுக்கும் பதிலாக லேவியரை எடுத்துக்கொண்டேன், அவர்கள் என்னுடையவர்கள் என்று கர்த்தர் கூறி அவர்களை தனியே எண்ண மோசேக்கு கட்டளையிட்டார். லேவியின் குமாரர் கெர்சோன், கோகாத், மெராரி என்பவர்கள். கெர்சோனின் குமாரர் லிப்னி, சீமேயி என்பவர்கள். கோகாத்தின் குமாரர் அம்ராம், இத்சேயார், எப்ரோன், ஊசியேல் என்பவர்கள். மெராரியின் குமாரர் மகேலி, மூசி என்பவர்கள். எகிப்திலே லேவிக்கு பிறந்த குமாரத்தின் பெயர் யோகோபேத். கோகாத்தின் குமாரனாகிய அம்ராம் யோகோபோத்தை விவாகம் பண்ணினான். யோகோபோத் ஆரோன், மோசே, மிரியாம் என்பவர்களை பெற்றாள். முதல் முறை கணக்கெடுப்பில் லேவியர் எண்ணப்பட்ட போது அவர்கள் தகப்பன் வம்சத்துக்கு தலைவர்களாய் இருந்தவர்கள். முதல் முறை கணக்கெடுப்பில் லேவியர் எண்ணப்பட்ட போது அவர்கள் தகப்பன் வம்சத்துக்கு தலைவர்களாய் இருந்தவர்கள். கெர்சோன் வம்சத்தின் தலைவனின் பெயர் எலியாசாப். கோகாத் வம்சத்தின் தலைவனின் பெயர் எல்சாபான். மெராரி வம்சத்தின் தலைவனின் பெயர் சூரியேல். கணக்கெடுப்பின் போது எண்ணப்பட்ட லேவியரின் தொகையும் அவர்கள் பாளையம் இறங்க வேண்டிய திசையும். கெர்சோன் வம்சத்தார் பாளையத்தின் மேற்கு திசையில் பாளையம் இறங்கினார்கள். கோகாத் வம்சத்தார் பாளையத்தின் தெற்கு திசையில் பாளையம் இறங்கினார்கள். மெராரி வம்சத்தார் பாளையத்தின் வடக்கு திசையில் பாளையம் இறங்கினார்கள். கெர்சோன் வம்சத்தாரின் மொத்த எண்ணிக்கை 7500. கோகாத் வம்சத்தாரின் மொத்த எண்ணிக்கை 8600. மெராரி வம்சத்தின் மொத்த எண்ணிக்கை 6200. மோசே, ஆரோன் என்பவர்களின் குடும்பம் சூரியன் உதிக்கும் திசையாகிய கிழக்கு திசையில் பாளையம் இறங்கினார்கள். முதல் முறை கணக்கெடுப்பின் போது லேவியரில் 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகள் வரை எல்லாருடைய மொத்த எண்ணிக்கை 22000. இரண்டாவது முறை கணக்கெடுப்பின் போது எண்ணப்பட்ட லேவியரின் குடும்பங்கள். இஸ்ரவேல் புத்திரரின் முதல் தலைமுறையினர் வனாந்திரத்தில் மரித்த பின்பு கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை 2வது முறை கணக்கெடுக்க கட்டளையிட்டார். அப்பொழுது லேவியர்களும் 2வது முறை கணக்கெடுக்கப்பட்டனர். 2வது முறை கணக்கெடுப்பின் போது எண்ணப்பட்ட லேவியரின் குடும்பங்கள். கெர்சோனின் சந்ததியான கெர்சோனின் குடும்பம், கோகாத்தின் சந்ததியான கோகாத்தியரின் குடும்பம், மெராரியின் சந்ததியான மெராரியின் குடும்பம், லிப்னியரின் குடும்பம், எப்ரோனியரின் குடும்பம், மகாலியரின் குடும்பம், மூசியரின் குடும்பம், கோராகியரின் குடும்பம் ஆகிய 8 குடும்பங்கள் கணக்கெடுக்கப்பட்டன. பூமி தன் வாயை திறந்து கோராகையும் அவன் கூட்டத்தாரையும் விழுங்கின போது கோராகின் குமாரர் சாகவில்லை என்று வேதம் கூறுகிறது. 2வது முறை கணக்கெடுப்பின் போது லேவியரில் 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகள் வரை எல்லாருடைய மொத்த எண்ணிக்கை 23000 பேர். ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க 30 வயது முதல் 50 வயது வரையுள்ள லேவி புத்திரரின் எண்ணிக்கை. கெர்சோன் வம்சத்தில் 2630 பேர். கோகாத் வம்சத்தில் 2750 பேர். மெராரி வம்சத்தில் 3200 பேர். ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க 30 வயது முதல் 50 வயது வரையுள்ள லேவி புத்திரரின் எண்ணிக்கை 8580 பேர். முதலாம் தலைமுறையினரான லேவி புத்திரரில் 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளை எல்லாம் அவர்களுடைய வம்சங்களின்படியே எண்ணின போது அவர்கள் எல்லாருடைய மொத்த எண்ணிக்கை 22000 பேர். இஸ்ரவேல் புத்திரரில்
முதற்பேறானவர்களில் 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகள் வரை எல்லாருடைய மொத்த எண்ணிக்கை 22,273. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருள்ள முதற்பேறான யாவுக்கும் பதிலாக லேவியரையும் அவர்களுடைய மிருக ஜீவன்களுக்கு பதிலாக லேவியரின் மிருக ஜீவன்களையும் பிரித்தெடு, லேவியர் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் கூறினார். கர்த்தரின் கட்டளைப்படி மோசே இஸ்ரவேல் புத்திரரை கணக்கிட்ட போது அவர்கள் 22,273 பேர் இருந்தார்கள். அவர்களில் இஸ்ரவேல் புத்திரருடைய முதற்பேர்களில் லேவியரின் தொகைக்கு அதிகமாயிருந்து மீட்கப்பட வேண்டியவர்கள் 273 பேர். லேவியரின் தொகைக்கு அதிகமாயிருந்த இஸ்ரவேல் புத்திரராகிய 273 பேரிடத்திலும் கர்த்தர் 5 சேக்கல் திரவியத்தை வாங்கி அதை ஆரோனுக்கும் அவனுடைய குமாரனுக்கும் கொடுக்க கட்டளையிட்டார். திரவியம் என்பது வெள்ளியை குறிக்கிறது. கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே அந்த 273 இஸ்ரவேல் புத்திரரிடத்திலும் 1365 சேக்கல் திரவியத்தை வாங்கி அதை ஆரோனுக்கும் அவனுடைய குமாரனுக்கும் கொடுத்தான். 1 சேக்கல் என்பது 18.9 கிராம். 1 கேரா என்பது 0.9 கிராம். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் 5 சேக்கல் வீதமாக பரிசுத்த சேக்கல் கணக்கின்படி வாங்க கட்டளையிட்டார். 5 சேக்கல் என்பது 20 கேரா. இதை கணக்கிட்டால் 20 கேரா என்பது 18 கிராம் அளவாகும். அப்படியே லேவியரால் மீட்கப்பட்டவர்களின் தொகைக்கு அதிகமாயிருந்து இன்னும் மீட்கப்பட வேண்டியவர்களுக்கு ஈடாக மோசே இஸ்ரவேல் புத்திரருடைய முதற்பேறானவர்களிடத்தில் 1365 சேக்கலாகிய திரவியத்தை பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படி வாங்கி கர்த்தருடைய வாக்கின்படியே மீட்கப்பட்டவர்களின் கிரயத்தை ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே கொடுத்தான். பின்னும் கர்த்தர் மோசேயிடம், லேவியரில் 25 வயது முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள யாவரும் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்யும் சேனையிலே சேவிக்க வேண்டும் என்றும், 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வேலை செய்யாமல் திருப்பணி சேனையை விட்டு ஆசரிப்பு கூடாரத்தின் காவலை காக்கிறதற்கு தங்கள் சகோதரரோடே கூட ஊழியம் செய்வதே அன்றி வேறொரு சேவகமும் செய்ய வேண்டியதில்லை என்றும் கட்டளையிட்டார். கர்த்தர் லேவியரை குறித்து மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவர்களுக்கு செய்தார்கள்.